சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்கள் வெறுப்பு பேச்சால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி தெரிவிச்சிருக்காரு. சமூக ஊடக சவால்களை எதிர்கொள்வது தொடர்பா நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற 3 நாள் பயிற்சி பட்டறையின் நிறைவு நாள்ல துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொண்டாரு. நிகழ்ச்சியில பேசிய அவரு, சமூக ஊடகங்கள் பெருகியுள்ள இந்த காலகட்டத்துல மிக அளவிலான பொய்யான செய்திகளும் வதந்திகளும் பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்தியால ஒரு பாசிச கும்பல் பொய் செய்தி பரப்புறதையே அடிப்படை கொள்கையா கொண்டுள்ளது அப்படின்னும், வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்துல தாக்கப்படுவதா பொய்ய பரப்புனாங்க அப்படின்னு குற்றம் சாட்டிய உதயநிதி, பீகார்ல இருந்து அலுவலர்களை வரவைத்து வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அரசு சார்பில் அழைத்து சென்று காட்டினோம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. தவறான தகவல்களை தடுப்பதோடு மட்டுமில்லாம இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட தமிழக அரசு சார்பில் ஒரு பிரத்யேக உண்மை சரிபார்ப்பு பிரிவு தொடங்கப்பட்டது. இந்த பிரிவு செயல்படுற வேகத்தை பார்த்து தவறான தகவல்களை பரப்புற கும்பல் கதறி கொண்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. சமூக ஊடகங்கள்ல தவறான தகவல்களை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறது குறித்து மாணவர்கள், அரசு அலுவலர்கள், பேராசிரியர்கள்னு இதுவரைக்கும் 47,000 பேருக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் சமூகத்துல தவறான தகவல்களை வீழ்த்துவதற்கான போர் வீரர்களாக செயல்படணும்னு உதயநிதி கேட்டுக்கொண்டாரு.